திருநாவலூர் எனும் ஊரில் சடையனார் இசைஞானியார் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் நம்பியாரூரன். சுந்தரர் சிறுவயதாக இருக்கும் போதே திருமுனைப்பாடி அரசர் நரசிங்க முனையர் சுந்தரரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசனைப் போல அனைத்து கலைகளையும் கற்றுத்தந்தார். மணப்பருவம் அடைந்த போது சுந்தரருக்கு புத்தூரில் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இறைவன் முதியவர் கோலத்தில் வந்து மணமேடையில் இருக்கும் சுந்தரர் பார்த்து, சுந்தர, நீ எனது அடிமை எழுந்து வந்து பணி செய் என்றார். அனைவரும் திகைத்து போயினர். சுந்தரர் இறைவனை பார்த்து கேட்கிறார், பீத்தனே, இதற்கு என்ன ஆதாரம் என்று. பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஓர் ஓலையை காட்டி சுந்தரரும் அவர் வழித்தோன்றல்களும் தனக்கு அடிமை என்று இறைவன் அவரை அழைத்து செல்கிறார். திருவெண்ணைநல்லூரில் உள்ள திருவருள் துறை என்னும் திருக்கோயிலுக்குள் நுழைந்து இறைவன் மறைந்து விடுகிறார். இறைவனே வந்து தன்னை தடுத்தாட்கொண்டாதே உணர்ந்த சுந்தரர் பித்தா பிறை சூடி என்ற தமது முதல் தேவார